டியர் ரீடர்ஸ், இன்னைக்கு நாம எவால்வேஷன் ஆஃப் டெஸ்டிங் பத்தி டீடைலா பார்க்க போறோம். எவால்வேஷன்னா ஒரு டெஸ்டிங் எப்படி இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துச்சு, எப்படி அந்த ஸ்டார்ட் ஆனுச்சு, இது எல்லாமே நாம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போறோம். எவாலுவேஷன் ஆஃப் டெஸ்டிங்ல நாம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டெஸ்டிங்கோட இன்ட்ரோடக்ஷன். டெஸ்டிங்கோட இன்ட்ரோடக்ஷன்ல டெஸ்டிங்னா என்ன, நாம ஏன் டெஸ்ட் பண்ணணும், மேனுவல் டெஸ்டிங்னா என்ன, மேனுவல் டெஸ்டிங்ல இருந்து ஆட்டோமேஷன் டெஸ்டிங் எப்படி வந்துச்சு, எதுக்காக ஆட்டோமேஷன் டெஸ்டிங் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஆட்டோமேஷன் டெஸ்டிங்ல இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, இதெல்லாம் தான் நாம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போறோம். அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கும்போது அதை நாம குவாலிட்டியா இருக்கான்னு செக் பண்ணி தான் வாங்குவோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு வெஜிடபிள்ஸ் வாங்க போனா கூட வெஜிடபிள்ஸ் பூச்சி இல்லாம இருக்கான்னு சொல்லி பார்த்து தான் வாங்குவோம். இதே ஒரு பேக்டு ஐட்டம்ஸ் வாங்கணும் அப்படின்னா அதுல எக்ஸ்பைரி டேட் எல்லாம் செக் பண்ணுவோம். ஏதோ புதுசான ஒரு விஷயம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி நம்மளோட லைஃப்ல டெய்லி நாம ஏதோ ஒரு ப்ராடக்டை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோட குவாலிட்டியை, குவான்டிட்டியை, அந்த மாதிரி ஏதோ ஒன்று நாம செக் பண்ணுவோம். இப்போ நாம ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்றோம் அப்படின்னா நாம டெவலப் பண்ணிட்டோம், அதை டைரக்டா போய் செல் பண்ண தான் பார்ப்போம். அதையே நாம டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். ஸோ இதே தான் ஒவ்வொரு இன்வெஸ்டர்ஸும் திங்க் பண்ணாங்க. ஸோ நாம ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிட்டோம், இல்ல ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணிட்டோம், அதையே டெஸ்ட் பண்ணி அதுக்கான ஒரு சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இன்வெஸ்டர்ஸும் திங்க் பண்ணிட்டு இருந்தாங்க. மார்க்கெட்ல ஒரு ப்ராடக்ட்டை டெஸ்ட் பண்ணதோட டெஸ்ட் பண்ணாம வர ப்ராடக்டோட சேல்ஸ் கம்மியா இருந்துச்சு. இப்போ ஒரு 2 ப்ரெஷர் குக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ப்ரெஷர் குக்கர் சர்டிஃபைடு, ISO சர்டிஃபைடு, அந்த மாதிரிலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்போ ஒரு குக்கர் சர்டிஃபைடு, இன்னொரு குக்கர் நான் சர்டிஃபைடு. எந்த குக்கரோட சேல்ஸ் அதிகமா இருக்குன்னு பார்த்தா எது சர்டிஃபைடோ அந்த குக்கரோட சேல்ஸ் அதிகமா இருந்துச்சு. ஏன்னா அந்த ப்ராடக்ட் மேல மக்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. ஸோ அதனால அந்த ப்ராடக்டோட சேல்ஸ் அதிகமா இருக்கும். இதை பார்த்த இன்வெஸ்டர்ஸ் டெஸ்டிங்க்குன்னு தனியா ஒரு டீமே அசைன் பண்ணி ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் நார்மலா ஒரு டெவலப்பர் ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க யூஸ்வலா அவங்களோட அப்ளிகேஷன் ப்ராப்பரா ஒர்க் ஆகுதான்னு ஒரு பேசிக் டெஸ்ட் பண்ணி தான் அந்த ப்ராடக்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ டெஸ்டிங் டீம் எதுக்குன்னு நமக்கு தோணும். ஸோ எப்படின்னு டெவலப்பர்ஸே ஒரு பேசிக் டெஸ்ட் பண்ண போறாங்க. அப்போ அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் டெஸ்டிங் டீம் தேவையில்லை அப்படின்னு பார்த்தோம்னா டெவலப்பர்ஸ்க்கு இன்புட் என்னன்னு தெரியும். இப்போ ஒரு மொபைல் ஃபீல்டு அப்படின்னா மொபைல் ஃபீல்டில் கரெக்டாக 10 நம்பர்ஸை இன்புட் கொடுப்பாங்க. ஒரு இமெயில் ஃபீல்டு அப்படின்னா இமெயில் டெக்ஸ்ட் ஃபீல்டில் கரெக்டாக இமெயில் ஐடியா ப்ரொவைட் பண்ணுவாங்க. எண்ட் யூசருக்கு அது ப்ராப்பரா தெரியாது. இப்போ இமெயில் ஐடியில சில பேர் டொமைன் நேமை கொடுக்காம கூட விட்டுருவாங்க. ஸோ டொமைன் நேம் அப்படின்னா @gmail.com @yahoo.com இந்த மாதிரி அதோட டொமைன் நேமை மென்ஷன் பண்ண மறந்துடுவாங்க. அப்படி மென்ஷன் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னா அது ஒரு ப்ராப்பரான எரர் மெசேஜை த்ரோ பண்ணணும். அது ப்ராப்பரான எரர் மெசேஜை த்ரோ பண்ணுதா இல்ல அப்ளிகேஷன் எரர் த்ரோ பண்ணுதா அப்படிங்கறத வேலிடேட் பண்ணி சொல்றதுக்கு டெஸ்டிங் டீம் வேணும். டெஸ்டிங் டீம் நிறைய நெகட்டிவ் சினாரியோஸ் தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. நெகட்டிவ் சினாரியோஸ் அப்படின்னா மொபைல் நம்பர் பொசிஷன்ல 10 டிஜிட்டுக்கு பதிலா 9 டிஜிட்ஸ் இன்புட் கொடுப்பாங்க, இல்ல 12 டிஜிட்ஸ் இன்புட் கொடுப்பாங்க. நம்பர்ஸ்க்கு பதிலா ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட்டை இன்புட்டா கொடுத்து பார்ப்பாங்க. ஸோ அது என்ன எரர் மெசேஜ் த்ரோ பண்ணுது அப்படிங்கறத வேலிடேட் செஞ்சு டெவலப்பர்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. டெஸ்டிங்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் இருக்கு. ஒவ்வொரு டெஸ்டிங் செய்யறதுக்கும் தனித்தனி டீம் கூட சில ப்ராஜெக்ட்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மேனுவல் டெஸ்டிங், ஆட்டோமேஷன் டெஸ்டிங், ரெகுலேஷன் டெஸ்டிங், பர்ஃபார்மன்ஸ். ஸோ அந்த ப்ராடக்டோட நீட் பொறுத்து இந்த மாதிரி டீம்லாம் நிறைய ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். இப்போ மேனுவல் டெஸ்டிங் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மேனுவல் டெஸ்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க மேனுவல் டெஸ்டிங் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அதை உங்களால மேனுவலா டெஸ்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு மொபைல் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க என்ன வேலிடேட் பண்ணுவீங்க? மோஸ்ட்லி அட்வர்டைஸ்மெண்ட்ல நாம பாக்குற மாதிரி கேமரா பிக்சல்ஸ் எவ்வளோ அதிகமா இருக்கு அதை பார்ப்போம். இல்லைன்னா அதோட ரேம், நம்மளோட யூசேஜுக்கு தகுந்த மாதிரி ரேம் சைஸ் இருக்கா, 4GB 6GB, இல்ல எனக்கு ஸ்டோரேஜ் எனக்கு நிறைய தேவைப்படுது 64GB 128GB. ஸோ நமக்கு என்ன நீடோ அதுக்கு தகுந்த மாதிரியான இந்த பேசிக் அப்ளிகேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். நீங்க பர்ச்சேஸ் பண்ணோன்னா அதோட சைஸ், குவாலிட்டினா அந்த கேமரா குவாலிட்டி, இது மாதிரி நமக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாமே டெஸ்ட் பண்ணுவோம். இதே ஒரு மொபைல் ரிப்பேர் பண்றவங்க அந்த அப்ளிகேஷன் ஒரு மொபைலை வாங்கும்போது இன்னும் வேற என்னெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க? அந்த 4GB 6GB
ஜிபி ரேம் மட்டும் பார்க்க மாட்டாங்க, அதோட மேனுஃபேக்சரர் யார் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, அவங்களோட குவாலிட்டி என்ன அதையும் செக் பண்ணுவாங்க. இன்கேஸ் அவங்களுக்கு சென்சார்ஸ் என்னென்ன சென்சார்ஸ் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அந்த மொபைலுக்கு மோஷன் சென்சார்ஸ் இருக்கா, அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் ஆகி எத்தனை நாள் ஆயிருக்கு, அதோட அப்ளிகேஷன்ல எந்த அளவுக்கு நமக்கு எஃபெக்டிவா அவுட்புட் கொடுக்குது, இந்த மாதிரி இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அது எப்படி இருக்காது, அதே மாதிரி அந்த ப்ராடக்ட் பத்தி நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது எல்லாமே நம்மளால டெஸ்ட் பண்ண முடியும். அப்ப ஒரு ப்ராடக்ட்டை நீங்க டெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை பத்தி உங்களுக்கு எண்ட் டு எண்ட் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அதை வேலிடேட் பண்ண முடியும். இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம மொபைல்ல நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்றோம். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ்ல நிறைய சோசியல் சைட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபேஸ்புக் எடுத்துக்கோம். இப்போ ஃபேஸ்புக்ல நீங்க லாகின் பண்றீங்க. லாகின் பண்ணும்போது உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை இன்புட்டா கொடுப்பீங்க. ஸோ உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுக்கும்போது உங்களோட ப்ரொஃபைலுக்குள்ள லாகின் பண்ணி ஷோ பண்ணும். ஸோ உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி நாம என்னென்ன இன்புட்ஸ்லாம் கொடுத்தோமோ அதை மட்டும் எடுத்து ஷோ பண்ண போகுது. இன்கேஸ் உங்களோட யூசர் நேம் கரெக்டா இருக்கு, பாஸ்வேர்டு எதுவும் ஒன்று தப்பா கொடுப்பீங்க, அப்பயும் உங்களோட அப்ளிகேஷன்ல போய் ஷோ ஆகுது, உங்களோட ப்ரொஃபைல ஷோ பண்ணுது அப்படின்னா அப்போ அது வந்து ஒரு எரர். ஸோ உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு ரெண்டும் சேமா இருந்தா மட்டும்தான் அதை நம்மளோட ப்ரொஃபைலோட டீடைல ஷோ பண்ணணும். அப்ப அந்த எரர் மெசேஜ் ஷோ பண்ணும்போது ப்ராப்பரான எரர் மெசேஜ் ஷோ ஆகுதா, இல்ல காமனா ஒரு எரர் மெசேஜ் ஷோ பண்றாங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலிடேஷன்லாம் பண்ணாதான் ஒரு எண்ட் யூசருக்கு ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ வந்து நீங்க யூசர் நேம் கரெக்டா கொடுக்குறீங்க, பாஸ்வேர்ட் தப்பா கொடுக்குறீங்க, பாஸ்வேர்டு இஸ் இன்வேலிட்னு கொடுத்தா நீங்க பாஸ்வேர்டை மட்டும் செக் பண்ணுவீங்க. சில அப்ளிகேஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, அதாவது வெப் பேஜஸ்ல பாத்தீங்க அப்படின்னா யுவர் யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்டு இன்வேலிட்னு கொடுப்பாங்க. அப்போ உங்களோட யூசர் நேமே நீங்க தப்பா கொடுத்துட்டீங்களா, இல்ல பாஸ்வேர்டு மட்டும் தப்பா கொடுக்குறீங்களாங்கிறதே உங்களுக்கு டவுட் ஆகும். அப்ப அந்த எரர் மெசேஜ் எந்த அளவுக்கு ப்ராப்பரா ஷோ பண்றாங்களோ அந்த அளவுக்கு ஒரு எண்ட் யூசரால ஈஸியா வந்து ப்ராடக்டை ஆக்சஸ் பண்ண முடியும். அதுதான் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு அப்ளிகேஷன் எந்த அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குங்கிறத நாம டெஸ்ட் பண்றதுக்கும் இந்த மேனுவல் டெஸ்டிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க மேனுவலா என்ன பண்றீங்களோ அதே தான் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்ல பண்ண போறீங்க. அதாவது இப்போ நீங்க யூசருக்கு ஃபேஸ்புக்ல லாகின் கொடுக்குறீங்க, யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறீங்க. ஸோ எரர் மெசேஜ் ஷோ பண்ணுது, இல்ல லாகின் ஆகுது ப்ராப்பரா. இதே ஃபேஸ்புக் லாகினை நீங்க ஒரு கோடிங் மூலமா பண்ணீங்க அப்படின்னா அது ஆட்டோமேஷன் டெஸ்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான் செலினியம் யூஸ் பண்ணி உங்களால ஒரு வெப் அப்ளிகேஷன்ஸை ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ அந்த வெப் அப்ளிகேஷனை ஆட்டோமேட் பண்ணி அதோட ஃபங்க்ஷனல் ப்ராப்பரா இருக்கா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்றதுக்கு இந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்டை பத்தி மேனுவலா எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களால ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பண்ண முடியும். அப்போ மேனுவலுக்கும் ஆட்டோமேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஸோ மேனுவல் பெஸ்டா இல்ல ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பெஸ்டா, அதை நாம செக் பண்ணுவோம். ஆட்டோமேஷன் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலயும் பாசிபிள் கிடையாது. அதாவது எல்லா கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்லயும் ஆட்டோமேஷன் ஈஸி கிடையாது. மேனுவல் டெஸ்டிங் 100% நம்மளால பண்ண முடியும். ஒரு ப்ராடக்ட்டுக்கு 100% மேனுவல் டெஸ்டிங் பண்ண முடியும். ஆனா ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கை யூஸ் பண்ணி 100% ஒரு ப்ராடக்டை எண்ட் டு எண்ட் டெஸ்ட் பண்ண முடியாது. இப்போ ஒரு வெப் அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா அதோட டிசைன்ஸ் அதெல்லாம் வந்து வேலிடேட் பண்றதுக்கு ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கால பண்ண முடியாது. நம்ம மேனுவலா வேலிடேட் பண்ற மாதிரி இருக்கும். இதே ஒரு சின்ன அப்ளிகேஷன் இருக்கு, ஒரு ரீட்டைல் ஷாப்புக்கு ஒரு 2 month ப்ராஜெக்ட் அதெல்லாம் நம்ம டெவலப் பண்றோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு நாம ஒரு ஆட்டோமேஷன் கோட் எழுதி டைம் வேஸ்ட் பண்றதை விட மேனுவலா வேலிடேட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஏன்னா அது வந்து ஒரு சின்ன அப்ளிகேஷன் 2 months தான். அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஒன்ஸ் டெவலப் ஆயிடுச்சுன்னா நம்ம ஆட்டோமேட் பண்ணி எழுதின கோட் எல்லாமே வேஸ்ட். ஸோ அதை மறுபடியும் யூஸ் பண்ண போறது இல்லை. அப்ப ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கிறது அந்த இடத்துல நாட் ரெக்யர்டு. செகண்ட், ஸ்மால் அப்ளிகேஷன்ஸ்க்கு காஸ்ட் வைஸ் ரொம்ப ஹை. ஏன்னா இப்போ ஒரு மேனுவல் டெஸ்டிங்க்கும் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்க்கும் கம்பேர் பண்ணும்போது மேனுவல் டெஸ்டிங்க்கு நமக்கு எப்பயுமே ஒரே காஸ்ட் தான் ஆகுது. ஆனா ஆட்டோமேஷன் டெஸ்டிங் அப்படிங்கிறதுக்கு இனிஷியலா நிறைய செலவாகும். அந்த ஆட்டோமேஷன் ஃப்ரேம் ஒர்க்கை செட் பண்றதுக்கு இல்ல அந்த அப்ளிகேஷன் நம்ம டெவலப் பண்றதுக்கு மேனுவல் டெஸ்டர்ஸோட ஆட்டோமேஷன் டெஸ்டர்ஸ்க்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது இருக்கும். ரெண்டாவது, ஆட்டோமேஷனுக்கான லைசன்ஸ், ஸோ அந்த கோடிங்கான லைசன்ஸ், விபிஎன்ஸ் இதெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ அதுக்கான ஆகுற செலவு இது எல்லாமே இனிஷியல் ஸ்டேஜ்ல நிறைய ஆகும். ஆனா ஆட்டோமேஷன்ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா
ஒன்ஸ் நீங்க ஆட்டோமேட் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை நல்லா செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப செலவு கம்மி. ஆனா மேனுவல் டெஸ்டிங்ல மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 100 யூசர்ஸ் இருந்தாங்கன்னா எண்டுக்கும் 100 டெஸ்டர்ஸ் தேவைப்படுவாங்க. அதான் மேனுவல் டெஸ்டிங்ல இருக்கிற டிராபேக். இன்கேஸ் ஆட்டோமேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100 ஆட்டோமேஷன் டெஸ்டர்ஸ் வந்து டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஸ்டேபிள் ஆக நம்பர் ஆஃப் டெஸ்டர்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டே வருவாங்க. ஒரு கட்டத்துல ஒரு 10 டெஸ்டர்ஸ் இருந்தாலே அந்த அப்ளிகேஷன்ஸை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிற சிச்சுவேஷனுக்கு வந்துடுவாங்க. ஸோ அப்ப டிஃபால்ட்டா அந்த நம்பர் ஆஃப் டெஸ்டர்ஸோட கவுண்ட் டிக்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஆட்டோமேஷன் டெஸ்டருக்கு கண்டிப்பா கோடிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அவங்களால ஆட்டோமேஷன் பண்ண முடியும். ஆட்டோமேஷன் பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷன் மாறும். இப்போ மொபைல் அப்ளிகேஷன்லாம் ஆப்பியம் யூஸ் பண்ணுவாங்க. வெப் அப்ளிகேஷன்ஸ்க்கு செலினியம் யூஸ் பண்றோம். இன்னும் ஹெட்லெஸ்ஸா யூஸ் பண்றதுக்கு ரெக்வெஸ்ட் பேக்கேஜ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டா ஜாவா ஸ்கிரிப்ட், சைப்ரஸ் இந்த மாதிரி புது புது லாங்குவேஜஸ் இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஸோ ஆட்டோமேஷன்ங்கிறது நெக்ஸ்ட் லெவல்ல ஆஃப் கோடிங் லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும். ஆட்டோமேஷன் டெஸ்டிங்ல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா கவரேஜ். ஸோ அந்த ப்ராடக்டோட கவரேஜ் ஏரியா வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்ண முடியும். நீங்க ஒரு ஃபீச்சரை நீங்க ஆட்டோமேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஆட்டோமேஷன் கோட எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அடுத்த ஃபீச்சருக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அது இன்னொரு அட்வான்டேஜ். ஒரு ப்ராடக்டோட கவரேஜ் ஏரியா இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதெல்லாம் தான் மேனுவலுக்கும் ஆட்டோமேஷனுக்கும் இருக்கிற சின்ன சின்ன டிஃபரன்சஸ். ஆட்டோமேஷன் கோடிங்ல நாம யூஸ் பண்ணும்போது ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இருக்கு. ஸோ ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா என்ன, ஃப்ரேம் ஒர்க் எதுக்காக யூஸ் பண்ண போறோம் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்னால என்னென்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறது எல்லாமே நாம இன்னொரு வீடியோல பார்ப்போம். உங்களுக்கு வேற ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.